பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம அவனை சன்னியாசி ஆக்கியிருக்கலாம், அதான் நல்லது. என்னாச்சு? முடிய போதுனே. அப்படியா? ஏமா சாயங்காலம் ஆச்சு, விளக்கு ஏத்தலாம்ல? பிரமோத், பிரமோத், செலவுல 3000 ரூபாய் பாட்டு கச்சேரிக்கு எழுதிரு, சரியா? 3000மா? பாட்டு கச்சேரிக்கா? யார் கொடுத்தா? உங்க பையன். 3000 ரூபாவா? ஆமா. டேய், 300 ரூபாய்க்கு கூட அந்த கச்சேரி ஒர்த்துலடா. அப்படியா? ஆமா, அவன் அந்த ராமரோட கதையை சொன்ன விதம். என்ன? அது ஒரு பெரிய கதை. அந்த கதையை சொல்லுங்க. ஐயோ, கதைன்னு சொன்னது புக்கு மூடிட்டியா? தொடடா புக்க. அந்த பாட்டு கச்சேரி நடத்தினவனோட பேர் என்ன? நம்ம விக்னேஷ். விக்னேஷ். அவன் இங்க மரம் வேலைக்கு வந்துட்டு இருந்தவன் தெரியுமா? லாக்டவுன்ல இவன் என்ன பண்ணானா, அந்த 1000 ரூபாய்க்கு மகுடி மாதிரி அந்த சைனாக்காரங்களோட மைக் கிடைக்கும்ல, தங்க நேரத்துல. தங்க நேரத்துல அத காசு கொடுத்து வாங்கி பாட்டு பாட ஆரம்பிச்சான். இப்ப அப்படிதானே, துப்பாக்கி வச்சிருக்கிறவன்லாம் பெரிய ஆளுங்கிற மாதிரி மைக் வச்சிருக்கிறவன்லாம் பாடகர். என்னத்த சொல்றது, எல்லாமே கலிகாலம் முடிஞ்சிருச்சுல்ல. அந்த பெட்டியெல்லாம் பிரிக்க வேணாம் பாப்பா. அத பிரிப்பா. என்னங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்க?